Hello friends, வணக்கம். வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோல சம்மர் ஸ்பெஷல் கம்மங்கூழ் வீட்லயே ஈஸியா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். ஒரு டம்ளர் கம்பு போட்டு செஞ்சாலே போதுங்க. நம்ம வந்து ஒரு 3 ல இருந்து 4 நாளைக்கு ஊற வச்சிட்டு தேவையான அளவுக்கு எடுத்து கரைச்சு குடிச்சுக்கலாம். அது மட்டும் இல்ல, இது நம்ம வெந்த உடனே அப்படி களி மாதிரி எடுத்து குழம்பு, சட்னி, புளிக்குழம்பு அந்த மாதிரி ஏதாவது சேர்த்து நம்ம வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்டாவோ லஞ்சாவோ கூட எடுத்துக்கலாம். டயட் பண்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கம்பு வந்து 2 வெரைட்டியா கிடைக்கும். நம்ம எது வேணாலும் எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு நார்மல் டீ டம்ளர் அளவுக்கு எடுத்து நான் வந்து ஊற வச்சிருக்கேன். ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். எதுக்காக ஊற வைக்கிறோம்னா கொஞ்சம் சீக்கிரமா வெந்துடும். அதுக்காக தான். இப்போ நம்ம வந்து இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணியை வடிச்சிட்டு கம்பை மட்டும் ட்ரையாக கொஞ்சம் குருணையாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சா மட்டும் போதும். ரொம்ப அரைச்சிட வேண்டாம், அப்புறம் மாவு மாதிரி ஆயிரும். இப்போ நம்ம இதை வந்து குக்கரில் சேர்த்துடலாம். ஒரு டம்ளர் கம்புக்கு 5 டம்ளர் தண்ணி வச்சுக்கலாம். நம்ம ஊற வச்ச தண்ணியோடு சேர்த்து அளந்து எடுத்துக்கலாம். இது வந்து வெந்து வரும்போது கொஞ்சம் விசில் வழியாக தெரிக்கிற மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சம் பெரிய குக்கராகவே எடுத்துக்கலாம். ஒரு 2-3 விசில் வச்சா போதும். கொஞ்சம் விசில் வர வரைக்கும் பக்கத்தில் மட்டும் இருந்து பார்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து பார்த்தா கொஞ்சம் தண்ணியாட்டு இருக்க மாதிரி இருக்குது. நம்ம என்ன பண்ணோம்னா சிம்மில் வச்சு இன்னும் கொஞ்சம் இதை வந்து கெட்டியாக்கிடலாம். இப்போ இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறுனதும் அதுவே நல்லா கெட்டியாக களி மாதிரி ஆயிரும். இப்போ பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இப்போ பாருங்கள், அப்பளம் எவ்வளோ தண்ணியாட்டு இருந்தது, இப்போ நல்லா வந்து கெட்டியாயிருச்சு. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு எடுத்து தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். இது வந்து ஓவர் நைட் அப்படியே வச்சிட்டோம்னா காலையில் கரைச்சிக்கலாம். இது கூழ் மட்டும் இல்லை, நம்ம சூடாக வந்து அப்படியே எடுத்து இதோட வந்து குழம்பு, சட்னி, துவையல் ஏதாவது ஒன்று சேர்த்து சாப்பிடும்போது களி மாதிரி சூப்பராக இருக்கும். நான் வந்து சிக்கன் குருமா செஞ்சுருந்தேன். அதோட வந்து இது டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருந்துச்சு. சம்மருக்குன்னு இல்லாமல் இதை நம்ம வந்து நார்மலாகவே வாரத்தில் ஒரு நாள் இல்லைன்னா 2 நாள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ லஞ்சுக்கோ வந்து சாதம் இல்லை டிஃபன் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை. இப்போ மீதி இருக்கிற கம்பை தண்ணி ஊற்றி நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். இது வந்து 4 நாள் வரைக்கும் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நைட் நம்ம ஊற வச்சது நல்லா ஊறி இருக்குது. இப்போ இதை நம்ம வந்து கரைச்சிடலாம். தேவையான அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். புளிச்ச தயிராக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். உப்பு சேர்த்துக்கலாம். இதோட பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்து நம்ம நல்லா கையிலேயே கரைச்சிக்கலாம். அப்போ தான் கட்டி இல்லாமல் கரைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இந்த அளவுக்கு தண்ணியாக வந்து கரைச்சிருக்கு. நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து கரைச்சிக்கலாம். இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. காலையிலேயே இதை வந்து நம்ம கரைச்சி வச்சிட்டோம்னா வெயில் நேரத்தில் குடிக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். பிகினர்ஸ் கூட செஞ்சிடலாம். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எங்காவது வெளியில் போகிற மாதிரி இருந்தால் கூட காலையிலேயே கரைச்சி இதை வந்து வாட்டர் பாட்டில் ஊற்றி எடுத்துகிட்டு போய்க்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.